ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வந்து பல்வேறு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விதத்துல செம்மொழி நாள் விழா போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வந்து நடத்துறாங்க. இது வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த செம்மொழி நாள் அப்படிங்கிற ஒரு நாளா வந்து அறிவிச்சு அவங்களுக்கு வந்து பல்வேறு போட்டிகள் வந்து நடத்துறாங்க. அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் சரி, கல்லூரி மாணவர்களுக்கும் தனித்தனியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா போட்டிகள் வந்து நடத்த போறாங்க. இந்த போட்டிகள்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறீங்களோ, அதாவது வின் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸ் ரொக்க பணம், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா முதல் பரிசு வந்து 10,000 ரூபாய், இரண்டாம் பரிசு 7,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 5,000 ரூபாய்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மாவட்ட லெவல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநில லெவல், ஸ்டேட் லெவல்லையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியில வந்து எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. அந்த விதத்துல செம்மொழி நாள் விழா போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த செம்மொழி நாள் அப்படிங்கிறது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 2022 இந்த வருஷம் ஜூன் 3ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அந்த ப்ரொசீஜருக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இந்த 2 போட்டி வந்து நடத்துறாங்க. செம்மொழி நாள் அப்படிங்கிற இந்த நாள் வந்து கலைஞருடைய முத்தமிழ் கலைஞர் அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் வந்து இந்த ஒரு விழா அப்படிங்கிறது நடத்துறாங்க. இதுல இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மாவட்ட போட்டி அப்படின்னு சொல்லிட்டு 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அளவிலான போட்டிகள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் 9/5/2025 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து அல்லது அவர்கள் பயிலும் பள்ளிகள் மாவட்டம் அமைந்துள்ள தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், உதவி இயக்குனர் அலுவலகங்களில் நேரடியாக பெற்று தலைமை ஆசிரியரிடம் பரிந்துரையுடன் 25/3/2025க்குள் அந்த அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மார்ச் 25 தான் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். சரிங்களா? விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை துறை உதவி இயக்குனர் அவங்க கிட்ட வந்து நேரடியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில் அரசு பள்ளி, தனியார் பள்ளி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளி அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. மத்திய இளநிலை கல்வி வாரியம், அதாவது சிபிஎஸ்இ மாணவர்களும் இதுக்கு வந்து பங்கேற்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. போட்டி நடைபெறும் நாள், இடம் குறித்த தகவல்கள் அப்படிங்கிறது யார் மூலியமா வரும் அப்படின்னா துணை இயக்குனர், உதவி இயக்குனர் வழியாக உங்களுக்கு முதன்மை கல்வி அலுவலகம் சிஓ ஆபீஸ் மூலமா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதுக்கான டைட்டில் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் செம்மொழியின் சிறப்பு மற்றும் முத்தமிழ் கலைஞர் தமிழ் தொண்டின் பெருமை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து டைட்டில். இந்த டைட்டில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இந்த 2 ஹெட்லைன்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மாணவர்கள் ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மாவட்ட போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவர் 17/5/2025 அன்று சென்னையில் நடைபெறும் மாநில போட்டியில் வந்து கலந்து கொள்ள வாய்ப்பு பெறுவார்கள் அப்படிங்கறத இதன் மூலியமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த கேட்டகரி வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே இது காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது 10/5/2025 சனிக்கிழமை வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து மேல எப்படி சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரியே பதிவிறக்கம் செய்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நீங்க நேரடியா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபால் கிட்ட நீங்க வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 25/3/2025 இந்த டேட்டுக்குள்ள வந்து கொடுக்கணும். இது உங்களுக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரிங்களா? எப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்க வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம்க்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த ஆப்ஷன் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ ஒட்டி மாணவருடைய பெயரு, உங்க வயது, உங்களுடைய பள்ளியுடைய பெயரு, உங்க பள்ளியோட கான்டாக்ட் நம்பரு, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன பாடம், அதே மாதிரி வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, கலந்து கொள்ளும் போட்டியின் என்ன போட்டி, அதாவது நீங்க வந்து கட்டுரை போட்டியா இல்ல பேச்சு போட்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிட்டு சீல் போட்டு சிக்னேச்சர் நீங்க வந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதே இது நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பங்கேற்கும் படிவம் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லிட்டு தனியா ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.